தெலுங்கு பட டைட்டிலா இருக்கு. நான் தான் உங்க அப்பா பேசுறேன் பாருல கில்லி படத்துல. அது மாதிரி தெலுங்கு பட டைட்டிலா வச்சு அவங்க உங்கள் குரூப் தானே தெலுங்கு பட டைட்டிலா வச்சுடுறாங்க. உங்களை தேடி தான் வரேன், அதுக்காக தான் வரேன், அப்படித்தான் வருவேன். எதுக்கு வர்ற? கிட்டிய திருட வர்றேன். வருடத்திற்கு மொத்தமே 12,000 ரூபாய் வைத்துக் கொண்டு அவன் எப்படி வாழ முடியும்? அதனால தான் எங்களுடைய தன்மான தலைவர், தானை தலைவர் ஆகஸ்ட் 7 போன அந்த மனுஷனுடைய மகன், அன்பு மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தார். யாரு? நெசவாளருடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்த. நெசவாளருக்கு நெசவு செய்ய முடியல, கூலியும் இல்ல, என்ன பண்ணணும்? 2 கிட்னி இருக்குல்ல, ஒரு கிட்னியை வித்து பொழத்துக்கூடான்னு சொல்லி திமுகவோட தலைமை கழக பேச்சாளர் திராவிட ஆனந்தன் மூலியமாக யார குறி வச்சிருக்கான் பாரு, நெசவாளரை குறி வச்சு கிட்னியை திருடிருக்கான். திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடு செய்பவர்னு சொல்லுங்க. நகைய களவாங்கிறவன் ஏங்க சொல்றீங்க? பதறுதா இல்லையா? எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க. ஆற்று மணல் அள்ளி விக்கிறான்னு ஏன் சொல்றீங்க? மலைகளை இல்லாமல் ஆக்குவர்னு சொல்லுங்க. பொய் சொல்லிட்டோம்னு சொல்லாதீங்க, பதறுங்க. உண்மைக்கு புறம்பா பேசிட்டோம்னு சொல்லுங்க. கற்பழிப்பாளர் சொல்லாதீங்க, அவங்கள பெண் ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி வார்த்தை போடுறாங்க திராவிடம். இந்த ஒரு படத்துல அண்ணன் விவேக் சொல்லுவாப்ல, ஸ்னேகா அந்த வார்த்தையில விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின். புறம் தெலுங்கு பட டைட்டிலா இருக்கு. நான் தான் உங்க அப்பா பேசுறேன் பாருல கில்லி படத்துல. அது மாதிரி தெலுங்கு பட டைட்டிலா வச்சு அவங்க உங்கள் குரூப் தானே தெலுங்கு பட டைட்டிலா வச்சுடுறாங்க. உங்களை தேடி தான் வரேன், அதுக்காக தான் வரேன், அப்படித்தான் வருவேன். எதுக்கு வர்ற? கிட்டிய திருட வர்றேன்.